السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد. கணியத்திற்குரியவர்களே, நாம் தீர்க்கரேகையை பற்றி இதற்கு முன்னர் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு தீர்க்கரேகை கோட்டையும் சூரியன் கடப்பதற்கு 4 நிமிடங்கள் ஆகும் என்பதையும் அறிந்து கொண்டோம். இப்பொழுது கிரீன்விச்சிலிருந்து ஒவ்வொரு கோடுக்கும் இடையே 4 நிமிட வித்தியாசம் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கிரீன்விச்சிலிருந்து அடுத்த கோட்டில் 4 நிமிடம், அதற்கடுத்த கோடு 8 நிமிடம், அதற்கடுத்த கோடு 12 நிமிடம் நேர வித்தியாசம் ஏற்படும். ஏனென்றால் ஒவ்வொரு டிகிரிக்கும் சூரியன் கடப்பதற்கு 4 நிமிடங்கள் ஆகிறது என்று சொன்னால், கிரீன்விச்சிலிருந்து கிழக்கே 1 டிகிரி தள்ளி சென்றால் 4 நிமிடம் கிரீன்விச்சை விட கூடும். 2 நிமிடம் தள்ளி சென்றால் 8 நிமிடம் கூடும். 3 டிகிரி தள்ளி சென்றால் 12 நிமிடம் கூடும். 4 டிகிரி தள்ளி சென்றால் 16 நிமிடங்கள் கூடும் கிரீன்விச்சினுடைய நேரத்தை விட. இப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய நிலையை எடுத்துக்கொள்வோம். இந்தியா எத்தனையாவது டிகிரியில் இருக்கிறது? கிரீன்விச்சிலிருந்து தூளுல் பலது என்னும் தீர்க்க ரேகையிலே இந்தியா எத்தனையாவது டிகிரியில் இருக்கிறது என்று பார்த்தால், இந்தியா என்பது ஒரு அகண்டு விரிந்த பரந்த ஒரு நாடு. அப்படியானால் அது 1 டிகிரி அல்லது சில டிகிரிகளுக்குள் முடியக்கூடிய நாடு அல்ல. குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரையிலும் இந்தியாவினுடைய எல்லை பறந்து விரிந்து இருக்கிறது. அதனுடைய தீர்க்க ரேகையை பார்த்தால் மேற்கே இருந்து 68லிருந்து ஏறத்தாழ 98 வரையிலும் இந்த இந்திய மேப்பிலே நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 68லிருந்து ஆரம்பமாகி ஏறத்தாழ 98 வரையிலும் அதனுடைய டிகிரி செல்வதை பார்ப்போம். அப்படியானால் இந்தியாவினுடைய தூளுல் பலது என்னும் தீர்க்க ரேகை இருக்கிறது 30 டிகிரி அளவுக்கு விரிந்திருக்கிறது. 30 டிகிரி அளவுக்கு விரிந்திருக்கிறது. நாம் 1 டிகிரிக்கு 4 நிமிடம் என்று சொன்னால் 30 டிகிரிக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு? 30 × 4 120. 30 × 4 120 நிமிஷம், 2 மணி நேரம் ஆனது. அப்படியானால் அருணாச்சல பிரதேசத்திலே சூரியன் உதயமாகி, இங்கே அருணாச்சல பிரதேசம் கிழக்கே இருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்திலே சூரியன் உதயமாகி ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் குஜராத்தில் உதயமாகும். 2 மணி நேரம் ஆகிவிடும். ஏனென்றால் கிழக்கில் உள்ள நாடுகளில், கிழக்கில் உள்ள பகுதிகளில் முதலாவது சூரியன் உதயமாகும். அப்படியே மேற்கே சென்று கொண்டே இருக்கும் சூரிய உதயம். அதே போன்று முதலில் மறைவது கிழக்கே முதலில் மறையும், பிறகு அதற்கு பிறகு மேற்கே செல்ல செல்ல மறைந்து கொண்டே செல்லும். எனவேதான் சவுதி அரேபியா நமக்கு மேற்கே இருக்கிறது. நமக்கு பிறகுதான் அவர்களுக்கு சூரியன் உதயமாகும். நமக்கு சூரியன் மறைந்த பிறகுதான் அவர்களுக்கும் சூரியன் மறையும். நமக்கும் சவுதிக்கும் மத்தியில் 2.5 மணி நேரம் தாமதம். ஏன்? நமக்கு பிறகுதான் சூரியன் உதயமாகவும் செய்யும், நமக்கு பிறகுதான் சூரியன் மறையவும் செய்யும். அப்படியானால் இங்கே இந்தியாவிலே உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் சூரியன் உதயமாகி ஏறத்தாழ 1.5-2 மணி நேரத்திற்கு பிறகுதான் குஜராத்திலே சூரியன் உதயமாகும். அவ்வளவு பெரிய நேர வேறுபாடுகள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிரீன்விச்சிலிருந்து இந்தியாவுடைய நேரத்தை எப்படி நிர்ணயம் செய்வது? அப்படியானால் இந்தியாவுக்குள்ளேயே 2 மணி நேர வேறுபாடு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்தியாவுக்குனுடைய நேரம் என்ன? இப்பொழுது இந்தியாவுடைய நேரம் என்னவாகிறது? 3:50, 3:50, 3:55 ஆகிறது. இப்படி நாம் இந்தியாவுடைய ஒரு நேரத்தை குறிப்பிட்டு முழு இந்தியாவிலும் அதே நேரம்தான். இன்னும் இலங்கையிலும் கூட இந்தியாவுடைய நேரம்தான். இந்தியாவிலும் இலங்கையிலும் ஒரே நேரம். இப்படி கிரீன்விச்சிலிருந்து இந்தியாவுக்கு நமக்கு தெரியும் 5.5 மணி நேரம் கூடுதலாக +5.30. கிரீன்விச்சிலே மதியம் 12 மணியாக இருந்தால் இந்தியாவிலே மாலை 5:30 இருக்கும். மாலை 5:30 இருக்கும். இப்போ இந்த 5:30 ஆகிறதே, இதுதான் இந்தியாவுக்கும் கிரீன்விச்சிக்கும் மத்தியில் நேர வித்தியாசமாக வைத்துக்கொள்கிறோம். இந்தியா முழுமைக்கும் இந்த ஒரே நேரத்தை தான் பயன்படுத்துகிறோம். நாம் டெல்லியில் ஃபோன் செய்து இப்பொழுது மணியை கேட்டாலும்
நாம் திண்டுக்கல்லில் என்ன நேரத்தை பார்க்கிறோமோ அதே நேரத்தை தான் சொல்லுவார்கள். இங்கிருந்து இலங்கைக்கு கேட்டாலும் இதே நேரத்தை தான் சொல்லுவார்கள். இப்படி ஒரே நேரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எதன் அடிப்படையில்? ஒரு நேரம் இருந்தால்தான் நிர்வாகத்திற்கு பிரச்சனை இருக்காது. இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே இந்தியாவிலே நாம் பயணம் செய்யும் பொழுது அந்தந்த பகுதியினுடைய நேரத்தை தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிழக்கே செல்ல செல்ல நாம் நேரத்தை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நேரத்தை கூட்டியும் குறைக்கவும் வேண்டும். ஒரு தீர்க்கரேகை தாண்டிவிட்டால் கிழக்கே சென்று விட்டால் 4 நிமிடங்கள் கூடிவிடும். நாம் ஒரு 5 தீர்க்கரேகை தாண்டி சென்று விட்டால் 5 20 நிமிடம் கூடியிருக்கும். நம்ம கடிகாரத்தில் 20 நிமிஷத்தை கூட்டணும். இந்தியா ஃபுல்லாக 30 டிகிரி இருக்கும் பொழுது இது சாத்தியப்படாது. அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் இந்தியாவுக்கு நிர்ணயம் செய்கிறார்கள். அதற்கு எந்த அடிப்படையில் நிர்ணயம் செய்கிறார்கள்? எந்த பகுதியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றல்ல. திண்டுக்கல்லுடைய நேரத்தை கூட முழு இந்தியாவுக்கும் நிர்ணயம் செய்ய முடியும். டெல்லியுடைய நேரத்தையும் முழு இந்தியாவுக்கும் நிர்ணயம் செய்யலாம். இதுவெல்லாம் ஒரு அரசாங்கம் சார்ந்த விஷயம். இப்போ நம்முடைய இந்தியாவுடைய நேரம் இருக்கிறது. இந்தியாவுக்கு நாம் எதை நிர்ணயம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்தியாவினுடைய சீர் நேரம் என்று சொல்லுகிறோமே, 5 மணி 30 நிமிடம் கூடுகிறது கிரீன்விச்சை விட. இதற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கங்கை நதியில் ஓரத்தில் ஒரு தொழில் நகரம் இருக்கிறது, மிர்சாப்பூர். மிர்சாப்பூர் என்கிற ஊரை கடந்து செல்லக்கூடிய அந்த தீர்க்க ரேகையை அடிப்படையாக வைத்துத்தான், மிர்சாப்பூரை கடந்து செல்லக்கூடிய அந்த தீர்க்க ரேகையை அடிப்படையாக வைத்து முழு இந்தியாவுக்கும் நேரம் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அந்த தீர்க்க ரேகையினுடைய அளவு என்ன? 82.30, 82.5 டிகிரி. இந்தியாவை பொறுத்தவரையிலும் 68லிருந்து 98 வரை இருக்கிறது என்று சொன்னால், முழு இந்தியாவுக்கும் 82.30 என்ற தீர்க்க ரேகையின் நேரம் என்னவோ அந்த நேரம்தான் முழு இந்தியாவுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே பார்க்கிறோமே நேரம் நம்முடைய கடிகாரத்தில், இது நாம் எங்கிருந்து பார்க்கிறோம்? தமிழகத்திலிருந்து பார்க்கிறோம். இது உண்மையிலேயே இது தமிழகத்தினுடைய நேரம் கிடையாது. நாம் திண்டுக்கல்லிருந்து பார்க்கிறோம், இது திண்டுக்கல்லுடைய நேரம் கிடையாது. சென்னையிலிருந்து கடிகாரத்தை பார்க்கிறோம், இது சென்னைக்குரிய உண்மையான நேரம் கிடையாது. திருநெல்வேலியிலிருந்து பார்க்கிறோம் என்று சொன்னால் இது திருநெல்வேலிக்குரிய உண்மையான நேரமும் கிடையாது. ஆனால் நேரம் ஒன்றாகத்தான் காட்டும். இது எந்த ஊருடைய நேரம்? 82.30 கிரீன்விச்சிலிருந்து கிழக்கே 82.30 தீர்க்க ரேகையில் இருக்கிறதே மிர்சாப்பூர். அந்த இடத்தினுடைய நேரம்தான் முழு இந்தியாவுக்குமான நேரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நமக்கு 5.5 மணி நேரம் வித்தியாசப்படுகிறது. இதை எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், தொழுகை நேரத்திற்கு இது ரொம்ப அத்தியாவசியமானது. வக்து ஜவாலுக்கு இந்த 82.30 அரபியிலே தூளுல் மௌஈத் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்தியாவினுடைய சீர் நேரத்தினுடைய கணிப்பீட்டு புள்ளி, அந்த நேரத்துக்கான கணிப்பீட்டு புள்ளி தூளுல் மௌஈத். அந்த தூளுல் மௌஈத் இந்தியாவுக்கு 82.30. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரே நேரம்தான். இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் தூளுல் மௌஈத் வேறுபடும். அவர்கள் ஏதாவது ஒரு தீர்க்க ரேகையை அடிப்படையாக வைத்து அந்த நேரத்தை கணக்கிட்டு அவர்கள் முழு நாட்டுக்கும் அதே ஒரே நேரத்தை வைப்பார்கள். இப்பொழுது நாம் 82.30 என்று சொல்லுகிறோம். 82.5 டிகிரி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு டிகிரிக்கு 4 நிமிடம் கூடும் கிரீன்விச்சிலிருந்து. இப்போ 82.30க்கு எத்தனை நிமிடம் கூடும் நம்ம பெருக்கி பார்ப்போம். 82.30க்கு முதல்ல 82 அதை 4ல் பெருக்குங்க. 82 4ல் பெருக்குனா உதாரணமாக 80 4 8 32 320. இன்னும் 2 டிகிரி இருக்குது. 2 4 8 மொத்தம் என்னவாச்சு? 320 + 8 328. இப்போ இன்னொரு 82 டிகிரிக்கு 328 நிமிஷமாக இருக்குது. ஒரு டிகிரிக்கு 4 நிமிடம் என்றால் 82 டிகிரிக்கு 328 நிமிடங்கள். 82 டிகிரி மட்டுமல்ல, 82.30 அதாவது 82.5 டிகிரி. அரை டிகிரிக்கு 2 நிமிடம். ஒரு டிகிரிக்கு 4 நிமிடம் என்றால் அரை டிகிரிக்கு 2 நிமிடம். அப்போ 328 + 2 330 நிமிடங்கள் ஆச்சு. 82.30 என்பது கிரீன்விச்சிலிருந்து 82.5 டிகிரி கிழக்கே இருக்கிறது. எனவே நேர வித்தியாசம் என்பது 330 நிமிடம். 330 நிமிடம் என்பது 5 மணி 30 நிமிடம். 5 6 30 300 5 60 300 நிமிடங்கள். 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடம். 5 60 300
அப்பொழுது 300 நிமிடத்திற்கு 5 மணி நேரம் ஆகிறது. இன்னொரு 30 நிமிடம் 5.30. இதைத்தான் கிரீன்விச்சிலிருந்து நம்முடைய இந்தியாவுடைய நேரம் 5.30 கூடுதலாக நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். கிரீன்விச்சிலே மதியம் 12 மணியானால் இங்கே மாலை 5:30 மணியாகும். இப்படி 1 மணியானால் 6:30 மணியாகும். இப்படியே 5:30 மணி நேரம் வித்தியாசப்படும். இது 82.30 என்பதுதான் இந்தியாவினுடைய தூளுல் மொவைது. இந்தியா மற்றும் இலங்கைக்கான தூளுல் மொவைது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தூளுல் மொவைது இருக்கும். இந்த 82.30 டிகிரி என்பது நமக்கு தொழுகை நேரத்திற்கு மிக அத்தியாவசியமானது. லுகர் நேரத்தை நாம் கணக்கீடு செய்யும் பொழுது அது நமக்கு தேவைப்படும். இந்த அடிப்படையையும் நாம் புரிந்து கொண்டால் பின்னால் வரக்கூடிய செய்திகளை விளங்குவதற்கு மிக எளிதாக இருக்கும். அல்லாஹு தஆலா விளங்குவதற்கும் விலக்கி வைப்பதற்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. அல்லாஹு யௌஃபிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.